ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம டீ கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய கீரை போண்டா வீட்டிலையே எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பண்ண போகிறது முருங்கைக்கீரை போண்டாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு முருங்கைக்கீரை போண்டா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஜல்லிக்கரண்டி வச்சுட்டு 1 கப்பு அளவு கடலை மாவு சேர்த்துக்குவோம். நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த கடலை மாவு நம்பர் 1 குவாலிட்டியாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நம்ம சளிச்சு தாங்க சேர்த்துக்கணும். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட கடலை மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ கடலை மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போது எந்த கப்பால் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பால் 1/2 கப்பு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க நம்ம செய்கிற போண்டா. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் நறுக்கிட்டு அதை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது அது சிங்கிள் பீஸாக வந்துடும் பாருங்கள். நம்ம செய்கிற போண்டாவுக்கு அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட 3 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மல்லி இலை நறுக்கி சேர்த்துக்குவோம். அது கூட கருவேப்பிலை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த முருங்கைக்கீரை போண்டாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். அது கூட நம்ம இன்றைக்கி செய்கிறது முருங்கைக்கீரை போண்டானால நான் 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம். தண்ணி இப்போ சேர்க்க வேண்டாம். தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க வெங்காயத்தில் இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் சூடான எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி சேர்க்கும்போது நம்ம செய்கிற முருங்கைக்கீரை போண்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெய் சேர்த்து அதையும் நல்லா வெங்காயம் கடலை மாவு கூட நல்லா கலந்து விட்டுருவோம். எண்ணெய் சேர்த்து நல்லா மாவு கூட கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஒரே நேரத்தில் சேர்த்துற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து தான் மாவு பிசையணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா தான் நமக்கு போண்டா எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு முருங்கைக்கீரை போண்டா செய்கிறதுக்கு மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம். வாங்க இதை முருங்கைக்கீரை போண்டாவை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். முருங்கைக்கீரை போண்டா எண்ணெயில் பொரித்து எடுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே எண்ணெய் சூடு பண்ணிட்டேன். பாருங்கள், வெங்காயம் சேர்த்தோம். வெங்காயம் நல்லா மேலே மிதந்து வந்துருச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு போண்டாவை நம்ம பொரித்து எடுத்துடலாம். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய்க்கு எத்தனை போண்டா போட முடியுமோ அத்தனை போண்டா மாவை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். மாவை எண்ணெயில் சேர்த்துட்டு உடனே நம்ம திருப்பி விட்டுறக்கூடாது. அதை ஒரு 3 நிமிஷமாவது ஒரு பக்கம் வேக விட்டுட்டு நல்லா வெந்ததும் இந்த புறம் அந்த புறம் நல்லா திருப்பி விட்டு நம்ம போண்டாவை எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம போண்டாவை திருப்பி விட்டுருவோம். இப்போ இந்த போண்டாவை திருப்பி விட்டுட்டு மீதி உள்ள இடத்துல நம்ம மாவை சேர்த்து அதையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது ஒரே நேரத்தில் நம்ம நிறைய போண்டா சுட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்பப்போ நம்ம போண்டாவை எண்ணெயிலேருந்து திருப்பி விடணும். அப்போ தான் 2 பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும். நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கிட்ட இந்த போண்டா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், இப்போ நமக்கு போண்டா நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், எப்படி தகன்னு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சூப்பராக நமக்கு முருங்கைக்கீரை போண்டா ரெடி ஆகிடுக்குன்னு பாருங்கள். இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டு மீதி உள்ள மாவையும் இதே போல் எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிய விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், போண்டா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துருவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஈவினிங் டைம்
ஒரு சாயா அல்லது காஃபி கூட நம்ம இதை வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ எல்லா மாவையும் முருங்கைக்கீரை போண்டாவாக பொரித்து எடுத்துட்டோம். பாருங்கள் நமக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் பண்ணியிருக்க இந்த முருங்கைக்கீரை போண்டா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.